அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சுகன் ரத்னசீலன், பிஹெச்எம்எஸ். இந்த வீடியோவில் நம்ம ஃபேட்டி லிவர் பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல ஃபேட்டி லிவர்னால் என்ன, எதனால் வருது, என்னென்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும், என்னென்ன பண்ணால் அதை தவிர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நம்ம வீடியோவில் பார்க்கலாம். நம்ம கல்லீரலோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மெட்டபாலிசம். ஸோ பேசிக்காக நம்மளோட கல்லீரலை நம்ம உடம்போட ஒரு கெமிக்கல் லேப்னே சொல்லலாம். சில நேரங்களில் கொஞ்சம் அதிகப்படியான கொழுப்புகள் நம்ம கல்லீரலில் தங்கிடுது. இதை தான் நம்ம ஃபேட்டி லிவர்னு சொல்கிறோம். இந்த ஃபேட்டி லிவரில் சில ஸ்டேஜஸ் இருக்குது. முதல்ல ஹெல்த்தியான லிவர், ரெண்டாவதாக NAFLD அப்படின்னு சொல்கிறோம், அதாவது நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ். அடுத்த ஸ்டேஜ் இது என்னன்னா நாஷ்ன்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது ஃபைப்ரோசிஸ், அதுக்கு அடுத்து சிரோசிஸ். இந்த ஒவ்வொரு லெவலுமே அதோட அந்த வீரியத்தன்மை கூட்டிக்கிட்டே போகும். இப்போ உள்ள காலகட்டத்துக்கு அதிகப்படியான நபர்களுக்கு இந்த ஃபேட்டி லிவர் இருக்குது. ஆனால் 80% ஃபேட்டி லிவர் ஆபத்தானது கிடையாது. சில பேருக்கு தான் அது அடுத்தடுத்த ஸ்டேஜஸ்க்கு போய் கடைசியாக நம்ம கல்லீரல் செயலிழக்கிற அளவுக்கு போகுது. இப்போ இந்த ஃபேட்டி லிவர் எதனால் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல் காரணம் மது அருந்துதல். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நம்ம மது அருந்துகிறோம் அப்படின்னா அதை ஈஸியாக டீடாக்சிஃபை பண்ணி நம்மளோட லிவர் அதை வெளியே தள்ளிடும். ஆனால் அளவுக்கு அதிகமாக பல வருடங்களாக ஆல்கஹால் எடுத்துக்கிறப்ப நம்மளோட லிவர் கொஞ்சம் கஷ்டப்படும். அதனால் ஃபேட்டி லிவர் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இரண்டாவது காரணம் ஒபிசிட்டி, அதாவது உடல் பருமன். உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு பொதுவாகவே தோலுக்கு அடியில் எப்படி கொழுப்பு படியுதோ அதேமாரி உள்ளுறுப்புகள் ஆர்கன்ஸ்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக கொழுப்பு படிய ஆரம்பிக்கும். அதனாலையுமே ஃபேட்டி லிவர் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அடுத்தது டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கும் ஃபேட்டி லிவர் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதன் பிறகு ஹைப்பர் கொலஸ்ட்ரீமியா, அதாவது நம்ம ரத்தத்தில் கொழுப்பு அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் இந்த ஃபேட்டி லிவர் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக இந்த ட்ரைக்ளிசரைட்ஸ்னு சொல்லுவாங்க, அது அதிகமாக இருக்கிறப்ப ஃபேட்டி லிவர் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. கடைசி ஆனால் முக்கியமானது இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. அது கண்டிப்பாக ஃபேட்டி லிவருக்கான ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்க சுத்தமாக ஆல்கஹால் எடுக்கக்கூடாது. அப்புறம் ஸ்பைசி, காரமான பொருட்களை குறைச்சிக்கணும். உணவில் எண்ணெய் சேர்க்குறது, ஆயில், எண்ணெய் சேர்க்குறீங்கிறத கொஞ்சம் கவனமாக சேர்க்கணும். எண்ணெயோட அளவையும் குறைச்சிக்கணும். அடுத்து ரெட் மீட்டுன்னு சொல்கிறோம், அந்த இறைச்சி, அதை அளவை கம்மி பண்ணிக்கணும். அப்புறம் அதிகப்படியான சீனியோ இல்லை அதிகப்படியான உப்பையோ சேர்த்துக்கிறத குறைக்கணும். அதுக்கு நீங்கள் ப்ராசஸ்டு ஃபுட்ஸ், இந்த பேக்கெட் ஃபுட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை குறைச்சிக்கிட்டாலே போதும். ஃபேட்டி லிவர் இல்லாதவங்களும் இந்த சில ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையவே குறையும். அப்புறம் அதை அவாய்ட் பண்ணால் மட்டும் பத்தாது, அது போக நம்ம ஹெல்த்தியாகவும் சாப்பிட ஆரம்பிக்கணும். நல்ல காய்கறிகள், பச்சை காய்கறிகள், நல்ல ஃப்ரூட்ஸு சாப்பிடணும், நல்ல உணவுகளை சாப்பிடணும், நல்ல ஆர்கானிக்கான உணவுகளை சாப்பிடணும். முக்கியமாக உடம்பில் இருக்கிற அதிகப்படியான கலோரிஸை நீங்கள் பர்ன் பண்ணாலே உடம்புல கொழுப்பு தன்னால் கம்மியாகிடும். இதனால் ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அதை ரிவர்சல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நல்ல எக்ஸசைஸ் பண்ணுங்கள், டெய்லியும் உடம்பை நல்லா ஃபிட்டாக வச்சுக்கோங்க. BMI கரெக்டாக இருக்குதான்னு பாருங்கள். சில யோகாஸ்லாம் இருக்குது, அதை நான் மென்ஷன் பண்ணுறேன், அதெல்லாம் கொஞ்சம் முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள். ரிவர்சல் பண்ணணும், குணப்படுத்தணும் அப்படின்னா 3 முக்கியமான விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். முதல்ல சாப்பாடு, என்ன சாப்பிட்றோம், எப்படி சாப்பிட்றோங்கிறத தேர்ந்தெடுத்து சாப்பிட்றது. ரெண்டாவது எக்ஸசைஸ், கலோரிஸை பர்ன் பண்ணணும், அடிக்கடி கார்டியோ பண்ணணும், யோகா பண்ணணும், எல்லாமே பண்ணணும். மூணாவது மருந்து. இது 3மே சேர்ந்து வேலை செஞ்சால் மட்டும்தான் அதை ரிவர்சல் பண்ண முடியும். ஒன்றை மட்டும் எடுத்துக்கிட்டு நான் மருந்து மட்டும் கரெக்டாக சாப்பிட்றேன் ஆனால் எனக்கு எதுவுமே மாற மாட்டுதுன்னு நினச்சோம் அப்படின்னா அது நம்ம தப்பு தான். ஸோ 3த்தையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கு ஹோமியோபதியில் ஃபேட்டி லிவருக்கான ட்ரீட்மெண்ட் டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே குறிப்பிட்டிருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள். நன்றி.